அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, பனு இஸ்ரவேல்கள்ல 2 பேர், பனு இஸ்ரவேலர்கள் 2 பேர். ஒருவர் அதாவது முஜ்தஹித் ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளிலேயே அதிகமாக கவனம் செலுத்தியவர், வணக்க வழிபாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்தியவர். இன்னொருவர் முதுனிப், பாவம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர். 2 பேரும் சகோதரர். இவர் வந்து எப்பயும் அட்வைஸ் பண்ற, அப் செய்யறத குறைச்சிக்கங்க, இப்படி செய்யாதீங்க, என்ன செய்றீங்க, எவ்வளவு பெரிய பிழை. அதாவது இவர் வந்து எப்பொழுது அவருக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அபுஅஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கவா அல்லாஹ் உங்களை அனுப்பி அனுப்பப்பார், என்னைய பார்க்கவா உங்களை அனுப்பினான். எவ்வளவு பெரிய பிழை, பாவமான வார்த்தை அவர் சொன்னது. ஒரு பாவத்துக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அபுஅஸ்த அலைய ரகீபா, என்னைய பார்க்கிறதுக்கு அல்லாஹ் உங்களை அனுப்பிச்சிக்கிறான்னு திருப்பி என்ன செஞ்சாரு கேட்டார். ஒரு நாள் இவர் கோபம் வந்துட்டு, இந்த நல்ல பண்பாடோட நல்ல இபாதத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மனிதருக்கு கோபம் வந்து அவர் சொல்றாரு, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கவே மாட்டான். இந்த மாதிரி பேசுறீங்க, இவ்வளவு உபதேசம் பண்ணி இவ்வளவு அட்வைஸ் பண்ணி என்னட்ட கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களை பார்க்கவா அனுப்பிக்கிறேன்னு கேட்குறீங்க, அல்லாஹ் உங்களையே மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறார். இவர் ஈமானிய பலகீனத்தை என்ன மாதிரி கையாண்டார், இவருடைய நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர்கிட்ட கேட்கிற விசாரணை என்ன தெரியுமா? அகுன் தபி ஆலிமன் அவ் குன்த மாஃபி அவ் அலாம், அதாவது அவ் குன்த அலா மாஃபி யதி காதிரன், இந்த விஷயத்தில் இவரை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருந்துச்சா? நான் ஏதாவது வகை இறக்கி உங்களுக்கு அறிவு ஏதாவது இருந்துச்சா? அல்லது நான் மன்னிக்கிறேன் மன்னிக்காம வைக்கிறதுக்குரிய எனது அந்த சக்தியில் உங்களுக்கு ஏதாவது ஆற்றல் இருந்துச்சா? என்னைய மன்னிக்காம வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் ஏதாவது இருந்துச்சா? 2 விஷயத்துல இவர் எதுல தலையிட்டிக்கிறார்? இப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல மன்னிப்பு மன்னிக்காம இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யற உஹது யுத்தத்துல அதை கொடுக்கல. நீங்க அறிஞ்சவராக இருந்தீங்களா, இவரை நான் மன்னிக்க மாட்டேன் அறிவு உங்களுக்கு இருந்துச்சா? அல்லது என்னுடைய சக்தியில நீங்க சக்தி பெற்றவராக இருந்தீங்களா? 2ம் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதாவது இவரை நரகத்துக்கு கொண்டு போங்க, இவரை எனது கருணையின் காரணமாக மன்னித்து இவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போங்க. இந்த நிலைமையை பார்த்துக்க. அதாவது நமது உச்சகட்ட ஈமானிய பலகீனத்துடைய உச்சகட்டம் இன்னொருவருக்கு தீர்ப்பு சொல்ல போனால் அது சில பொழுதுகள் அழிவில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், விட்டுவிடும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ, அதாவது அவர் வார்த்தையை பேசினார், தகல்லம பி கலிமத்தின், ஒரு வார்த்தை, அவுபகத் துன்யாஹு ஆஹிரத்து, அவருடைய உலகத்தை அழிச்சு மறுமையை அழிச்சிட்டு, அந்த வார்த்தை இந்த உலகத்தை அழிச்சு மறுமையை அழித்து விட்டது. எனவே முன்னால உள்ளவர் எவ்வளவு பெரிய அபூஜஹல் மாதிரி உங்களோட பார்வையில விளங்கினார். அவ்வளவு பெரிய பாவத்திரிக்கிறத கண்டால அட்வைஸ் பண்ணுங்க, சொல்லுங்க, வழிகாட்டுங்க, கண்டித்து விடுங்க, பிழை என்று சொல்லுங்க, அவரை திருத்தறதுக்குரிய எல்லா வேலையும் சொல்லுங்க. அவர் நரகவாதி சொர்க்கவாதி என்ற இடத்துக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. குஃபுர் என்று சொல்லுங்க, ஃபிஸ்க் சொல்லுங்க, தலாலா சொல்லுங்க, எதுவும் சொல்லுங்க, அவருடைய பிழை இருந்தா அறிவோட சொல்லுங்க. ஆனா அவருக்குரிய தீர்ப்பை என்றைக்கு நம்ம சொல்லிடக்கூடாது, நமது மறுமை என்ன செஞ்சிடும், அழிந்து விடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.